அந்த வகையில் இன்றைய தினம் எம் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இறுதி நாட்கள், கடைசி நாட்கள் என்ற தலைப்பில் பயான் செய்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு அந்த தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு முஸ்லிமும், உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஓர் மிக முக்கியமான அற்புதமான அம்சம்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த கடைசி நாட்கள், அந்த கடைசி மணித்துளிகள். இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு அவரது நேரம் வந்துவிட்ட பொழுது அவரது அந்த கடைசி நாட்கள் எப்படி இருந்தன என்பது பற்றி ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு மிக பெரும் வாழ்க்கை பாடத்தை எமக்கு கற்று தந்துவிட்டு இந்த உலகை விட்டு பிரிந்த அப்பேரொளி எம் பூமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரது கடைசி அந்த மணித்துளிகள் மிகவும் அற்புதமானவையாக இருந்தது. அந்த கடைசி மணித்துளிகள் இந்த உலகையே கலங்க வைத்து விட்டது. அவரின் பிரிவினால் இந்த உலகு, இந்த பார் அப்படியே இருள் கவ்விக்கொண்டது. அந்த பூமான் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த இறுதி நாட்கள், அந்த கடைசி மணித்துளிகள் எமக்கு என்ன சொல்லுகின்றது, எமக்கு என்ன செய்தியை சொல்லுகின்றது என்பதனை கட்டாயம் நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் தத்ரூபமாக நாம் எல்லோரும் யதார்த்தமாக அந்த நாட்களுக்குள் நுழைவோம். வெறுமனே ஒரு கதையாக, பேச்சாக இதனை கடந்து விடாமல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த இறுதி நாட்களுக்குள் நாம் சென்று வருவோம் என்று உங்கள் எல்லோரையும் கேட்டு அது சம்பந்தமான சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அது ஒரு கடல். அந்த கடலில் இருந்து சிறு துளிகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூவுலகிற்கு நபியாக அனுப்பப்பட்டு இந்த இருள் கவ்வியிருந்த இந்த உலகை ஒளிபெறச் செய்து 2 தசாப்த காலங்களுக்குள் ஒரு மாபெரும் மனித புரட்சியை ஏற்படுத்தி இந்த உலகே அதிர்ந்து போகக்கூடிய அளவு அற்புதமான ஒரு சமுதாயத்தை, அற்புதமான ஒரு உலகை படைத்து விட்டு சென்றார்கள். அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நாகரிகம் ஒட்டுமொத்த உலகையும் அன்று ஆண்டது. அந்த நாகரிகம் மீண்டு வராதா? இந்த உலகை இப்பொழுது அந்த நாகரிகம் ஆளமாட்டாதா என்று உலகத்தில் உள்ள எல்லா தரப்பினரும் ஏங்கி தவிக்கின்ற அளவு ஒரு அழகான நாகரிகத்தை படைத்த எம் கோமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கடைசி நாட்கள் அற்புதமாக இருந்தது. சகோதரர்களே, எம் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் யார்? சத்தத்தை ஒருமா கூட்டம், நாம ஒரே லெவலில் இருந்த நல்ல யார் என்பதனை நாம் அறிந்து கொண்டால்தான் எமக்கு அவருடைய அந்த கடைசி நாட்கள், அந்த கடைசி மணித்துளிகள் எமக்கு மிக தெளிவாக விளங்கும். ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் இந்த உலகை விட்டு பிரிந்து செல்கின்ற நிகழ்வு அல்ல. எம் பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்த நிகழ்வு. இந்த ஆலம், அகிலம், அண்ட சராசரம்
ஒட்டுமொத்த படைப்பின் அதிபதி, ஒட்டுமொத்த படைப்புகளுக்கு தலைவர், உலகின் எல்லா படைப்புகளுக்கும் ரஹ்மத், நபிமார்களின் நாயகர், எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் அவர்தான். அவர் இல்லை என்றால் சுவர்க்கத்திற்குள் யாரும் நுழைய முடியாது என்பது மிகவும் பலமான ஹதீஸ். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளில் எம் பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தின் வாசலுக்கு வருவார்கள். அப்பொழுது சுவர்க்கத்தின் காவலர் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மலக்கு கேட்பார், நீங்கள் யார் என்று கேட்பார். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவார். அப்பொழுது ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், சுவர்க்கத்தின் கதவு முதலாக உங்களுக்காகத்தான் திறக்கப்பட வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு முன்னால் யாருக்கும் இந்த சுவர்க்கத்தின் கதவு திறக்கப்படக்கூடாது என்று நான் ஏவப்பட்டிருக்கிறேன். சகோதரர்களே, சஹீஹான ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். கொஞ்சம் இந்த ஹதீஸில் நெளிவு சுழிவு இருந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை போன்ற ஒரு சாதாரணமான மனிதர் தான் என்று கூச்சலிடுகின்ற கும்பல் இந்த ஹதீஸை தூக்கி வீசி இருக்கும். அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. இது போன்ற பல நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் புகாரியிலும் முஸ்லிமிலும் பிற்பட்ட பகுதியில் கிதாபுல் மனாகிப் அந்த பாடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, நாம் அவரது வாழ்வொழுங்குதான் எமது வாழ்வு, அவரது வாழ்வுதான் எங்களது மார்க்கம், எங்களது தீனுல் இஸ்லாம். அவரது வாழ்வை, அவரது சுன்னாவை மீறிய ஒரு வாழ்வொழுங்கை யாரும் அறிமுகம் செய்ய முடியாது. நாம் அவரது வாழ்வொழுங்கை தாண்டிய ஒரு வாழ்வை, ஒரு நாகரிகத்தை எப்பொழுதும் பின்பற்ற முடியாது. அவரது வாழ்வொழுங்கில், அவரது நாகரிகத்தில் பயணிக்கின்ற மனிதன் வெற்றியிலேயே பயணித்துக் கொண்டிருப்பான். எந்த சமூகம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த வாழ்வொழுங்கை முறையாக, அழகாக, முழுமையாக பின்பற்றி வாழுகின்றதோ அந்த சமூகத்தின் எழுச்சியை உலகத்திலே யாராலும் தடுத்துவிட முடியாது. அதனை இஸ்லாத்தின் 1வது 2வது நூற்றாண்டுகள் செய்து காட்டியது. உலகத்தில் உள்ள எல்லா துறைகளையும் வென்று காட்டியது. வென்றது மட்டுமல்ல, ஒவ்வொரு துறையிலும் மாபெரும் புரட்சி ஏற்படுத்தப்பட்டது. அறிவியலாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் கொடிகட்டி பறந்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதனை வரலாற்றை படிப்பவர்கள் புரிந்து கொள்ளலாம். ஐரோப்பாவின் இருண்ட காலம் அது என்று வர்ணிக்கப்படுகின்றது. இப்பொழுதுதான் இஸ்லாத்தை தாங்கிக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத இஸ்லாத்தின் எதிரிகள் சிந்தித்தார்கள். இஸ்லாத்தின் மூச்சு காற்றை மொத்தமாக இல்லாமல் செய்வதற்கு வழி என்ன என்று யோசித்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை போன்ற ஒரு சாதாரணமான மனிதர்தான். அல்லாஹ்விடமிருந்து ஏதோ ஒன்றை கொண்டு வந்தார், தந்தார், போய்விட்டார். அவரது கதை முடிந்து விட்டது. ஏன் அவரை எப்படி புகழ வேண்டும், இப்படி நேசிக்க வேண்டும் என்கின்ற கதையாடல்களை எல்லாம் சொல்லி வேறு ஒரு நாகரிகத்தை, இந்த சமுதாயத்தை வேறு ஒரு திசையை நோக்கி திருப்ப ஆரம்பித்தார்கள். இது ஒரு சர்வதேச அஜெண்டா, ஒரு சர்வதேச நிகழ்ச்சி நிரல். இது ஒரு விசாலமான தலைப்பு. நான் அதற்குள் செல்லவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கடைசி நொடிப்பொழுதுகள் அது எங்களால் முழுமையாக புரியப்பட வேண்டும் என்றால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பது எங்களால் முழுமையாக புரியப்பட வேண்டும். அவர் ஒரு சாதாரணமான மனிதர்தான் என்று அவரை வர்ணித்து
அவருக்கு ஒரு பட்டத்தை சூட்டி அவரது வழிமுறைகள் முஸ்லிம்களால் ஒதுக்கப்படுகின்ற பொழுது இன்றைய உலக ஏகாதிபத்தியம் நினைக்கின்ற ஒரு நாகரிகமும் கலாச்சாரமும் உலகத்திலே கோலோச்சி விடும். அதுதான் அவர்களது திட்டம். அவர்கள் ஒவ்வொரு பெயரை வைக்கிறார்கள் காலத்திற்கு காலம். குளோபலைசேஷன், உலகமயமாதல் அல்லது உலக ஒழுங்கு அல்லது ட்ரெண்ட், எதையாவது சொல்லி அதன் பக்கம் இந்த மனித சமுதாயத்தை, குறிப்பாக முஸ்லிம் உலகை அதன் பக்கம் ஈர்க்க திருப்ப முனைகிறார்கள். அதற்காக மேற்குலக ஏகாதிபத்தியம் முழு உலகிலும் அவர்களது ஏஜெண்டுகளை நியமித்திருக்கின்றனர். பல கோடிகளை, பல பில்லியன்களை அள்ளி இறைக்கிறார்கள். இறைத்து அதற்கான பல வேலை திட்டங்களை முடுக்கி விடுகிறார்கள். நாம் பார்த்தோம், பகிரங்கமாக செய்தார்கள். இந்த நூற்றாண்டு சந்தித்துக் கொண்ட மிக மோசமான நிகழ்வு ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். இந்த நூற்றாண்டு சந்தித்துக் கொண்ட மிக மோசமான நிகழ்வு என்ன தெரியுமா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவமதிக்கப்படுகின்ற வகையில் கேலி சித்திரம் எழுதப்பட்டதும், அன்னாரது வாழ்க்கை வரலாறு மிக மோசமாக பொய்யாக சித்தரிக்கப்பட்டு திரைப்படங்களாக வெளியிடப்பட்டதும் என்று சொல்லுகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்து விடலாம், அவரை எள்ளி நகையாடி இழிவுபடுத்தி விடலாம் என்று எண்ணிய அந்த ஏகாதிபத்திய சக்திகள் இறுதியில் தோற்றுத்தான் போனார்கள். இது ஒரு பாரிய எதிரொலியை முழு உலகிலும் ஏற்படுத்தியது. ஐரோப்பாவில் கடந்த சில ஆண்டுகளாக இஸ்லாத்திற்குள் நுழைந்தவர்களின் தகவல்கள் முழுமையாக எங்களுக்கு இன்னும் வந்து சேரவில்லை. ஆனால் வெஸ்டர்ன் மீடியாக்களை அது பற்றி பேசுகின்றது. 1-2 பேர் அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூற்றுவதற்காக இவ்வளவு முனைப்போடு இவர்கள் செயல்படுகின்றார்களே, காரணம் என்ன என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை வரலாற்றை அவர்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். லட்சக்கணக்கான ஒரு இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். அமெரிக்காவிலே ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் ஒப்வியஸ், தெளிவான விடை. அல்லாஹ் சொல்லுகிறான், யுரீதூன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம். அவர்கள் அல்லாஹ்வின் ஒளியை வாயினால் ஊதி அணைத்து விட நினைக்கிறார்கள். வல்லாஹு முதிம்மு நூரிஹி. அல்லாஹ் அவனது ஒளியை பரிபூரணப்படுத்த விரும்புகிறார். யாராலும் அதை ஒழிக்க முடியாது. ஆம், அந்த எம் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்து கடைசியாக எப்படி இந்த உலகை விட்டு பிரிந்து சென்றார்கள் என்கின்ற அற்புத நிகழ்வு சகோதரர்களே, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய அடி மனதையும் ஆழ் மனதையும் மிகவும் மிகவும் ஆழமாக ஊடறுத்து செல்லுகின்ற பல நிகழ்வுகள் அதற்குள்ளே இருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு வருடம் இருக்கின்ற பொழுதே நான் இந்த உலகை விட்டு பிரிய போகின்றேன் என்ற செய்தியை கொஞ்சம் கொஞ்சமாக என் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்க ஆரம்பித்து விட்டார். சுமார் 7-8 மாதங்களுக்கு முன்பு வந்த கடைசியாக அவர் சந்தித்த, அதாவது ஹிஜ்ரி 10வது ஆண்டு கடைசியாக சந்தித்த ரமலான் மாதம் பெருமட்டுக்கு பெருமளவில் இஸ்லாத்தின் செயற்பாடுகள் மாஷா அல்லாஹ் பெருமளவு பூர்த்தி செய்யப்பட்டிருந்தன. ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டிருந்தது. மதீனமா நகர் இஸ்லாமிய உலகின் மையமாக ஒரு மத்திய ஸ்தலமாக அறிமுகம் செய்யப்பட்டது. அங்கிருந்து பக்கத்தில் வாழுகின்ற ஏனைய வல்லரசுகளுக்கு இஸ்லாமிய அழைப்பு கடிதங்கள் எழுதப்படுகின்ற அளவு இஸ்லாம் ஸ்திரமடைந்து நிலை பெற்று விட்டது. இப்படியான இந்த சூழ்நிலையில் தான் என் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிய போகிறார்கள். தனது கடமையை கச்சிதமாக செய்துவிட்டு சுமார் 23 ஆண்டு கால பணிக்கு பின்பு
அயராத பணி. அந்த பணிக்கு பின்பு நான் இந்த உலகை விட்டு செல்ல போகின்றேன் என்பதனை கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்னாலேயே சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அதாவது வெளிப்படையாக அல்ல, மறைமுகமாக அது பற்றிய சில தகவல்களை சொல்லுகிறார்கள். ஏனென்றால் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுகின்ற ஒரு திடீர் நிகழ்வாக அந்த மரணம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த நிகழ்வு இருந்திருந்தால் ஒரு பயங்கரமான அதிர்வலையை அது ஏற்படுத்தி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது பற்றிய தெளிவுகள் விடப்படுகின்றன. கடைசியாக ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அவர் சந்தித்துக் கொண்ட கடைசி ரமலான் மாதம், வளமையாக பிந்திய 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கின்ற அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலானில் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். 2 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். வளமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒவ்வொரு ரமலானிலும் இறங்கப் பெற்ற முழு குர்ஆனையும் அவர் ஓத, அவரை தொடர்ந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதுவார்கள். முழுமையாக அவர் ஓதி காட்டுவார். ஒரு தரம். வளமைக்கு மாற்றமாக அவர் சந்தித்துக் கொண்ட அந்த கடைசி ரமலானில் சகோதரர்களே 2 தடவைகள் முழு குர்ஆனையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். இது ரமலான் மாதத்திலே, நோன்பு மாதத்திலே நடைபெறுகின்றது. ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு இதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது என்ன? ஒரு மனிதன் அவனது வாழ்வை முடித்துக் கொள்ளப் போகிறான். மரணம் எனக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் சில வேளைகளில் அது தோன்றும். தோன்றாவிட்டால் அவன் முஃமின் அல்ல. மரணம் எனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது, நான் மரணித்து விடப் போகிறேன் என்று ஒரு மனிதன் எண்ணுகின்ற பொழுது அவனது வணக்க வழிபாடுகள் அதிகரிக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தத்ரூபமாக அதனை செய்து காட்டி இருக்கிறார்கள். அந்த ரமலானுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது. ரமலானை தொடர்ந்து ஷவ்வால், துல்காதா 2 மாதங்களுக்கு பின்பு ஹஜ்ஜுடைய அந்த காலம் வருகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ் தான் நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ் தான் அது கடைசி ஹஜ். அதாவது கிட்டத்தட்ட இந்த உலகை விட்டு பிரிவதற்கு 4 மாதங்களுக்கு முன்னால் சந்தித்துக் கொண்ட அந்த ஹஜ்ஜுடைய மாதம். சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய மாதத்தில் அங்கே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது செயற்பாடுகள் தெள்ளத் தெளிவாக அறிவித்தன. நான் இந்த உலகை விட்டு பிரிய போகின்றேன் என்கின்ற செய்தியை தெள்ளத் தெளிவாக அறிவித்தன. ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் போது ஒரு தடவை சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், ஹஜ்ஜுடைய கடமைகளை என்னிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். லஅல்லி, அதாவது இப்படி சொன்னார்கள், அடுத்த வருடம் எனக்கு இந்த ஹஜ்ஜுடைய கடமை கிடைக்காமல் போகலாம். அடுத்த வருடம் எனக்கு இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்காமல் போகலாம். எனவே ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். சகோதரர்களே, ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த நாட்கள் கடைசி அவரது கடைசி ஹஜ்ஜத்துல் வதாவிலே அவர் ஆற்றிய உரை ஒரு மாபெரும் விஞ்ஞாபனத்தை, ஒட்டுமொத்த இந்த உலகம் ஆளப்படுவதற்கான ஒரு அற்புதமான அரசியல், பொருளாதார, மனித உரிமை சம்பந்தப்பட்ட
ஒட்டுமொத்த உலகம் ஆளப்படுவதற்கான ஒரு அற்புதமான விஞ்ஞாபனத்தை தனது கடைசி ஹஜ்ஜத்துல் வதாஉடைய உரையிலே நிகழ்த்தினார்கள். இன்றும் மனித உரிமைகள் அமைப்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உரையிலிருந்து பல விடயங்களை கோட் பண்ணி பேசுகின்ற அளவு ஒரு அற்புதமான உரை அது. அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் தான் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற வசனம் இறங்கியதாக பல முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். மாற்று கருத்துக்களும் இருக்கின்றன. இன்றைய தினம் உங்களது மார்க்கத்தை நாம் பரிபூரணப்படுத்தி விட்டோம், எனது நிஅமத்தை நான் உங்களுக்கு பரிபூரணமாக்கி விட்டேன் என்ற அந்த வசனம் இறங்கியது. ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள், ஹஜ் பெருநாளுக்கு அடுத்து வருகின்ற அந்த நாள் அகபாவிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது சூரத்துன் நஸ்ர் இறங்குகின்றது. சூரத்துன் நஸ்ர் உங்கள் எல்லோருக்கும் அந்த சூராவை தெரியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டது. وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார், மக்களை நீ கூட்டம் கூட்டமாக இந்த சன்மார்க்கத்திற்குள் நுழைவதை நீ காண்பீர். சகோதரர்களே, இந்த தீனுல் இஸ்லாம் நிலை பெற்று விட்டது. இந்த தீனுல் இஸ்லாத்திற்குள் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். உமது ரப்பை நீ துதிப்பீராக, உமது ரப்பை நீ புகழ் பாடுவீராக, துதிப்பீராக, உமது ரப்பிடம் நீ பாவ மன்னிப்பு தேடுவீராக. சகோதரர்களே, ஒரு மனிதன் அவனது வாழ்க்கையில் அவனது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான வழிகாட்டலை அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. எமது வாழ்க்கையிலும் பல வெற்றிகள் வந்து குவிகின்றன. ஒரு மனிதன் தான் இறங்கிய ஒரு கர்மத்தில் வெற்றியை காண்கின்ற பொழுது அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை அவன் புகழ வேண்டும். தப்பு தவறுகள் நடந்திருந்தால் அதனை எண்ணி அவன் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நெஞ்சை நிமித்திக் கொண்டு நான் தான் இதனை வெற்றி பெற்றேன், என்னால் தான் சாதிக்க முடிந்ததென்று கூவித்திருக்கின்ற கூட்டம் இஸ்லாமிய கூட்டம் அல்ல. இஸ்லாமியர்கள் வெற்றியை அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வின் புகழ் மாலையோடு கொண்டாடுவார்கள் என்கின்ற அழகான நாகரிகத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்றது. இந்த சூராவுடைய இரக்கம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிய போகிறார்கள், இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பதனை அறிவித்தது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் எமக்கு சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ஜுடைய மாதம் முடிந்து விட்டது. அடுத்ததாக முஹர்ரம் மாதம் வருகின்றது. அதனைத் தொடர்ந்து சஃபர் மாதம் வருகின்றது. ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளை முடித்துக் கொண்டு முஹர்ரம் மாதத்தை முடித்து சஃபர் மாதத்துடைய ஆரம்பத்திலே, அதாவது கிட்டத்தட்ட இந்த உலகை விட்டு பிரிவதற்கு 1.5 மாதங்களுக்கு முன்பாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை திடீரென உஹது போர்க்களத்திலே ஷஹீதானவர்களது ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கின்ற இடத்திற்கு செல்கிறார்கள். சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். நான் இதெல்லாம் கதை இல்லை, எல்லாம்
மிகவும் சஹீஹான ஹதீதுகள், சர்வதேச விருது பெற்ற அர்-ரஹீகுல் மக்தூம் என்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதி சவுதி அரேபியாவால் ஒரு சர்வதேச விருதை பெற்றுக்கொண்ட அந்த கிதாபுடைய சாரம், அதில் இருந்த விடயங்களைத்தான் இங்கே நான் ஒப்புவிக்கிறேன். ரெண்டா கபருக்கு போன இஸ்திக்பார் செஞ்சா கொஞ்சம் பேருக்கு பெரிய கடி ஒளிம்பிடும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் என்னன்னு தெரியா, சொல்லத்தான வேணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கியா, அதாவது ஜன்னத்துல் பக்கியா அல்ல, உஹது போர்க்களத்திலே ஷஹீதானவர்கள் அது கபர்களுக்கு சென்றார்கள், அவர்களோடு பேசினார்கள், அவர்களுக்காக துஆ செய்தார்கள். ஓர் பிரியாவிடை பெற்று, ஒரு இடத்திலிருந்து பிரியாவிடை பெற்று செல்கின்ற மனிதரை போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த பேச்சு இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதம் சஃபர் மாதம் நடுப்பகுதி, அதாவது கிட்டத்தட்ட இந்த உலகை விட்டு பிரிவதற்கு ஓர் 28-29 நாட்களுக்கு முன்பு ஜன்னத்துல் பக்கியா, முஸ்லிம்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஜன்னத்துல் பக்கியாக்கு செல்லுகிறார்கள். முஸ்லிம்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஜன்னத்துல் பக்கியாக்கு செல்லுகிறார்கள். சஃபர் மாதத்தின் நடுப்பகுதியில் சென்று அவர்களுக்கு சலாம் உரைக்கிறார்கள். ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், சஹீஹான ரிவாயத். சவுதி அரேபியா இந்த விருது கொடுத்த புத்தகத்தில் இருக்கிற விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல தியார கௌமின் முஃமினீன் என்று அங்குள்ளவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள். சலாம் சொல்லி, சகோதரர்களே, இந்த உலகத்தை விட்டு ஒரு பிரியாவிடை பெற்றுக் கொள்கின்ற மனிதனின் தொனியில் அங்கு அவர் சில விடயங்களை பேசிவிட்டு அங்கிருந்து வருகிறார். அந்த சஃபர் மாதத்தின் கடைசி நாள், கடைசி பகுதி, அதில் பல கருத்துக்கள் இருக்கு. 29வது நாள், 28 நாள், 8வது என்று பல கருத்துக்கள். கடைசி பகுதியிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக செல்கிறார்கள். ஒரு மனிதன் அது ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படுகின்ற அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக செல்கிறார்கள். சென்று ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு வருகின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடுமையான தலைவலி ஏற்பட்டது. கடுமையான தலைவலி எந்த அளவென்றால், ஒரு துணியினால் தனது தலையை கட்டி கொண்டார்கள். கட்டிக்கொண்டு தனது வீட்டுக்கு வந்து விட்டார்கள். இதுதான் அவருக்கு கடைசியாக இந்த உலகை விட்டு பிரிவதற்கு முன்னால் ஏற்பட்ட கடைசி நோய். இதுதான். இதனோடு தொடர்ச்சியாக நோய்வாய்ப்பட்டவர்களாகவே இருந்து இந்த உலகை விட்டு விடைபெறுகிறார். இந்த இவ்வளவு நாட்களுக்குள்ளும் நடந்த விடயங்கள் மிகவும் அற்புதமானது. இதுவரை நான் சொல்லி வந்த விடயங்களில் நீங்கள் ஒன்றை விளங்கி இருப்பீர்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிய இருக்கின்ற என் பெருமான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களை விட்டு பிரிவதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதனை சூசகமாகவும் மறைமுகமாகவும் அறிவித்திருக்கிறார். இப்பொழுது அவருக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். கிட்டத்தட்ட 13-14 நாட்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். ஆனால் இமாமத்து செய்வதை விடவில்லை. தலைவலி தாங்க முடியாமல் தலையிலே ஒரு சீலையை கட்டி இருக்கிறார்கள், இறுக்கமாக கட்டி இருக்கிறார்கள். இமாமத்துடைய பணியை விடவில்லை. கடைசி வரை பள்ளி வாசலுக்கு வந்து இமாமத்து செய்தார்கள். கடைசி 3 நாட்கள்
அந்த 3 நாட்களும் அவரால் தொழுவிக்க முடியாமல் போன பொழுதுதான் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இமாமாக நியமித்து தொழுவிக்கும்படி ஏவினார்கள். இதெல்லாம் ஒரு மிக பெரும் வாழ்க்கை பாடத்தை எமக்கு சொல்லித் தருகிறது. தொழுவதற்காக சமூகம் அளிக்கவில்லை என்பதல்ல, தொழுவிப்பதை கூட விடவில்லை. தொழுவிப்பது என்பது அவ்வளவு பெரிய அமானிதம், ஒரு பாரிய பொறுப்பு. சகோதரர்களே, தொழுகை நடாத்துகின்ற இமாம்கள் ஒவ்வொருவரும் நாம் எங்களது கல்புகளில் கை வைத்து கேட்க வேண்டும், நாங்கள் எங்கிருக்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஒரு வாரம் எஞ்சி இருக்கின்ற பொழுது, ரபியுல் அவ்வல் மாதம், ஹிஜ்ரி 11வது ஆண்டு, ஒரு வாரம் எஞ்சி இருக்கின்ற பொழுது தனது மனைவியர்களை பார்த்து கேட்டார்கள், நான் நாளை எங்கிருப்பேன். அதாவது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது 9 மனைவியர்கள், கிட்டத்தட்ட 9-10 மனைவியர்கள் ஒரே இடத்தில் இருந்தார்கள். 12 திருமணம் முடித்திருக்கிறார்கள். மாறி மாறி ஒவ்வொரு மனைவியரது வீட்டிற்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று தங்குவார்கள். இப்பொழுது 7வது நாள் இருக்கின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியர்களை பார்த்து கேட்டார்கள், நான் நாளை எங்கிருப்பேன் என்று அடிக்கடி கேட்க ஆரம்பித்ததும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவியர்களுக்கு புலப்பட்டு விட்டது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவி, தனது மிக நேசத்துக்குரிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வீட்டில் இருப்பதை விரும்புகிறார் என்பதனை எல்லா மனைவியர்களும் புரிந்து கொண்டு எல்லோரும் முழு மனதாக சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வீட்டிலேயே இருந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எல்லோரது ஒப்புதலுடன் பல மனைவியர்கள் கட்டி வாழுகின்ற பொழுது எவ்வளவு கவனமாக தனது பணியை அவர் செய்திருக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டும். அதுதானே குர்ஆனின் கட்டளை, وَإِنْ خِفْتُمْ أَلَّا تَعْدِلُوا فَوَاحِدَةً. உங்களுக்கு நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்பதை பயப்பட்டால், உங்களுக்கு நியாயம் செலுத்த முடியாமல் போனால் ஒரு மனைவிதான் கட்டி வாழலாம். 2 மனைவி 4 மனைவியர் வரை கட்டி மணமுடித்து வாழலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் இஸ்லாம் இருந்தாலும், உனது 4 மனைவியர்களுக்கிடையில் அல்லது 2 மனைவியர்களுக்கிடையில் உன்னால் நியாயமாக நடந்து கொள்ள முடியாதென்றால் ஒரு மனைவிதான் உன்னால் கட்டலாம் என்பது அல் குர்ஆனின் கட்டளை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனோ இச்சைப்படி, விருப்பப்படி உடனடியாக ஒரு முடிவை எடுக்கவில்லை. இவைகள் ஒவ்வொன்றும் மாபெரும் வாழ்க்கை பாடம். அதனைத்தான் நான் துவங்குகின்ற பொழுது சொன்னேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த இறுதி நொடி பொழுதுகள் மாபெரும் வாழ்க்கை தத்துவம். ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக மிக தெளிவாக திண்ணமாக விளங்கி இருக்க வேண்டிய ஒரு அற்புத பாடம் அது. இப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வீட்டிலேயே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி விடுகிறார்கள். கடுமையான வருத்தம். 5 நாள் இந்த உலகை விட்டு பிரிவதற்கு 5 நாட்கள் இருக்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இலேசி ஏற்படுகிறது. கொஞ்சம் உடலிலே ஒரு இலேசை, ஒரு சுகத்தை காண்கிறார்கள். கண்டதும்
உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். மிம்பர் படி மீது ஏறுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்ற மனவேதனையோடு, அவரை அதிகமாக அடிக்கடி காண முடியாது என்ற வேதனையோடு இருந்த சஹாபாக்கள் எல்லோரும் வேகமாக ஓடி வந்து சூழ்ந்து கொண்டார்கள். அங்கும் மிகவும் அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்துகிறார். ஒரு பொறுப்பில் இருக்கின்ற தலைவர், ஒரு சமுதாயத்தின் தலைவர், சமுதாயத்தின் எல்லா அங்கங்களையும் வழிநடாத்த வேண்டிய அற்புதமான தலைவர், அவரதின் அற்புத பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மனித குலத்துக்கு சொல்லுகிறார். பதவிகள் என்பதும் பொறுப்புகள் என்பதும் தன்னை அழகுபடுத்துவதற்கும் அலங்கரிப்பதற்கும் உரிய ஒன்று அல்ல. அது அல்லாஹ்விடம் பொறுப்பு சொல்லப்பட வேண்டிய, அல்லாஹ்விடம் அது பற்றி ஒப்புவிக்கப்பட வேண்டிய அமானிதங்கள் என்பதனை அழகாக அழகுறச் சொல்லி இருக்கிறார்கள். சமுதாய எழுச்சி, இந்த சமுதாயத்தின் மீழ்ச்சி, சமுதாயம் பயணிக்க வேண்டிய பாதை பற்றிய அழகான ஒரு உரையை அங்கே நிகழ்த்துகிறார்கள். சகோதரர்களே, பல விடயங்களை அங்கே சொல்லுகிறார். அதனை எல்லாவற்றையும் சொல்லுவதற்கான நேரமில்லை, அது ஒரு ஹுத்துபா. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد. الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. لا حول ولا قوة. حي على
أكبر لا إله إلا الله حقا لا إله إلا الله محمد رسول ஹைர். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அக்கரைப்பற்று ஜம்மியத்துல் உலமா சபையின் போஷகரும் முன்னை நாள் தலைவருமாகிய சங்கைக்குரிய அப்துல் லத்தீப் பஹஜி ஹசரத் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு சகோதரர்களை நேரம் சென்று கொண்டிருக்கிறது. சுருக்கமாக உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிவதற்கு 5 நாட்களுக்கு முன்பு தனது உடலில் ஏற்பட்ட அந்த சுகத்தை, அந்த இலகுவான அந்த நிலையை பயன்படுத்தி மஸ்ஜிது நபவியின் மிம்பரில் ஏறி ஆற்றிய உரை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகத்திலே இந்த உலகை ஆள நினைக்கின்ற தலைவர்களுக்கு, ஒரு சமுதாயத்தை, ஒரு தேசத்தை, ஒரு ஊரை ஆள நினைக்கின்ற தலைவர்களுக்கு ஒரு அற்புதமான பாடத்தை சொன்னார். உலகத்தில் வாழுகின்ற எல்லா மனிதர்களும் அவர்களது ஆழ் மனங்களில் ஆழமாக பதித்து வைத்திருக்க வேண்டிய ஓர் அற்புதமான பாடத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிகழ்த்தி இருக்கிறார்கள். சொன்னார்கள், எல்லோரையும் அழைத்து பல விடயங்களை சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் குந்து ஜலத்து லஹு லஹ்ரன் ஃபஹாதா லஹ்ரி ஃபல்யஸ்தகித் மின்ஹு. சொன்னார்கள், உங்களில் யாருக்காவது நான் அடித்திருந்தால் இதோ எனது மேனி, எனக்கு நீங்கள் அடித்து பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, ஒரு புல் பூண்டுக்கு கூட அநியாயம் இழைத்திராத எம் பெருமான், எம் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காட்டி தந்த வழிமுறைதான் இது. மரணத்தை நோக்கி நகர்கின்ற மனிதனே, அந்த மரணத்தை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். மலக்கல் மவுத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை வந்து அழைக்கின்ற பொழுது, என்னால் வஞ்சிக்கப்பட்ட, என்னால் அநியாயம் செய்யப்பட்ட, என்னால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு ஜீவராசியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்பதனை உரத்து சொன்னார்கள். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. மனிதர்கள் ஆண்டு மனிதர்களை அடிமைகளாக்கி மனிதர்கள் புசித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் சர்வாதிகாரம் தலைக்கேறி ஆணவத்தின் உச்சத்தில் அன்றிருந்த சாம்ராஜ்யத்தின் மன்னர்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உலகத்தின் தலைவர் ஏந்தல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடநிலை ஒரு ஊழியனிடமும் மிகச் சாதாரணமான ஒரு மனிதனிடமும் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட இந்த நிகழ்வை வரலாறு அதன் அற்புத எழுத்துக்களில் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அடித்தது மட்டுமல்ல, உங்களில் யாருக்காவது நான் ஏசி இருந்தால் இன்றைய தினம் நீங்கள் ஏசி பழி தீர்த்துக் கொள்ளுங்கள், அந்த பழியோடு நான் இந்த உலகை விட்டு சென்றுவிடக் கூடாது என்று சொன்னார். என் பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிவதற்கு 5 நாட்கள் இருக்கின்ற பொழுது நடந்த நிகழ்வு. அதன் பின்பு சகோதரர்களே, திடீரென இன்னும் ஒரு நாள், 4வது நாள் என்று சொல்லுகிறார்கள். 4 நாள் இருக்கின்ற பொழுது, 3 நாள் இருக்கின்ற பொழுது என்று ரிவாயத்துக்கள் பல வகையாக வந்திருக்கின்றன. சொன்னார்கள், எனக்கு கடுமையான வருத்தம், கடுமையான வலி.
ஒவ்வொரு பகுதியில் இருக்கின்ற மதீனா நகரின் பல பகுதிகளில் இருக்கின்ற கிணறுகளில் இருந்து 7 கிணறுகளில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து எனக்கு ஊற்றுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வாறே செய்யப்பட்டது. மரணத்தின் வலி எப்படி இருக்கும் என்பதனை மானுடர்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவர்களது கடைசி தருணங்கள் சொல்லுகின்ற பாடங்கள் எங்களுக்கான பாடங்கள், எங்களுக்கான மிக பெரும் பாடங்கள். அவருக்கு எதுவும் இல்லை. 7 கிணறுகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றப்பட்டது. கொஞ்சம் இலேசை அவர் பெற்றுக் கொள்கிறார். மீண்டும் வந்தார். மெம்பர் மேடைக்கு ஏறினார். ஒரு தலைவன், ஒரு பொறுப்பாளர். சகோதரர்களே, ஒரு பொறுப்பாளனின், ஒரு தலைவரின் அமானிதங்களை சுமந்திருப்பவர்களின் அமானுஷ்ய பண்புகள் உலகத்துக்கு சொல்லுகின்ற மிக பெரும் பாடம் இவைகள். ஏறி சொன்னார்கள், காத்தல் அல்லாஹுல் யஹூத வன் நஸாரா. அல்லாஹு தஆலா யூத கிறிஸ்தவர்களை சபித்து விட்டார். ஏனென்றால் இத்தஹதூஹும் குபூர, அதாவது அவர்களது இத்தஹது குபூர அம்பியாஇஹிம் மசாஜித, அவர்களது நபிமார்களின் கபர்களை அவர்கள் வணக்கஸ்தலமாக எடுத்துக் கொண்டார்கள். இது அவர்களுக்கு மிக பெரும் சாபமாக மாறியது. அதுபோன்று லா தத்தஹிது கப்ரி வஸனன் யுஅபத், எனது கபரையும் வணங்கப்படுகின்ற ஒரு சிலை போன்று எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, உலகை விட்டு பிரிவதற்கு 3 நாட்கள் எஞ்சி இருக்கின்ற பொழுது உலகத்தாருக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி இது. ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பிறந்த அற்புதங்களும் அவர்களிடமிருந்து அவர்கள் சஹாபாக்கள் கண்டுகொண்ட அந்த அற்புதங்களும் பண்புகளும் அவர் மீது அவர்களுக்கு இருந்த அன்பும் அவரது கபரை வணங்கும் நிலைக்கு யாரையும் இட்டு சென்று விடக் கூடாது. அது ஒரு மிக பெரும் ஷிர்காக மாறிவிடும். இதனை வலியுறுத்தும் முகமாக, இதனை பகிரங்கமாக சொன்னார்கள். எப்பொழுதுமே சமநிலையோடு பயணிக்கின்ற அல்லாஹ் அல்லாஹ் அவன்தான் சிரம் தாழ்த்தி வணங்கப்படக்கூடிய ஒரே இறைவன். நான் அல்லாஹ்வின் அடியானும் திருத்தூதரும். ஆனால் அல்லாஹ் உலகத்தில் உள்ள எல்லா நபிமார்களையும் விட, எல்லா படைப்புகளையும் விட என்னை சிறப்பித்து வைத்த ஒரு அற்புதமான ஒரு மஹ்லூக் என்பதை அழகாக தெளிவுற விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். நாங்களும் இதில் கூடுதல் குறைவில்லாமல் மிக கவனமாக விளங்கி பயணிக்க வேண்டும். அதனால் தான் 3 நாட்கள் இருப்பதற்கு முன்னால் இதையும் வந்து சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகை விட்டு பிரிவதற்கு முந்திய நாள் நன்றாக நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு நாள் எஞ்சி இருக்கின்றது. இந்த உலகை விட்டு பிரிவதற்கு முந்திய நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு வேலை. அவரிடம் 7 திரகங்கள் காசு இருந்தன. 7 திரகங்கள். அதனை சதக்கா செய்து விட்டார். 7 திரகம் தான் இருக்கிறது. ஈருலக தலைவர் அது வீட்டில் 7 திரகம் காசு இருக்கிறது. அதனை அவருடைய பொறுப்பில் இருந்து அதனை சதக்கா செய்து விட்டார். அவரிடம் சில ஆயுதங்கள் இருந்தன. யுத்தத்திற்காக பயன்படுத்துகின்ற அவருடைய சில யுத்த தளபாடங்கள் இருந்தன. அதனை முஸ்லிம் இராணுவத்தினருக்கு அப்படியே வக்ஃப் செய்து விட்டார்கள். அவரது பொறுப்புக்கு கீழால் சில கில்மான்கள், சில அடிமைகள் இருந்தார்கள். அந்த பிரச்சனையையும் அந்த விவகாரத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். இந்த உலகை விட்டு பிரிவதற்கு முந்திய நாள் எதுவுமே இல்லை. வெறும் கையோடு தயாராக இருக்கிறார்கள்.
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிகின்ற அந்த நாள் இரவு எங்களது வீட்டிலே விளக்கு பற்ற வைப்பதற்கு எண்ணெய் இருக்கவில்லை. எண்ணெய் இருந்திருந்தால் அந்த எண்ணெயை நாங்கள் குடித்திருப்போம் என்று சொல்லுகிறார் வேறு ஒரு ரிவாயத்தில். 3 நாட்கள் அடுப்பெரியவில்லை. எம் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வீட்டில் உஹது மலை நகர்ந்து வந்து கேட்டது, நான் தங்கமாக மாறவா என்று கேட்டது. சகோதரர்களே, ஒரு விடயத்தை நான் சொல்ல மறந்துவிட்டேன். 5வது நாள் இருக்கின்ற பொழுது அவர் செய்த உபதேசங்களுள் ஒரு விடயத்தை சொன்னார்கள், பகிரங்கமாக சொன்னார்கள். அல்லாஹ் அவனுடைய அடியானுக்கு இன்ன அபதன் ஹய்யரஹுல்லாஹு, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஒரு அடியானுக்கு 2 தெரிவு சுதந்திரங்களை கொடுக்கிறார். 2 தெரிவு சுதந்திரங்களை கொடுத்திருக்கிறார். ஒன்று, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வனப்பு வசீகரங்கள் செல்வங்களையும் பெற்று கடைசி வரை இந்த உலகம் அழியும் வரை இந்த உலகத்திலே அவர் வாழலாம். இது முதலாவது தெரிவு. மற்ற 2வது தெரிவு, இல்லை என்றால் இந்த உலகுக்கு விடை பெற்று இந்த உலகை பிரிந்து அந்த ரஃபீக்குல் அலா, அந்த உயர்ந்த தோழமையாகிய ரப்புல் ஆலமீனை சந்திக்கலாம். இந்த 2 தெரிவும் ஒரு அடியானுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த அடியான் 2வது தெரிவை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அந்த ரஃபீக்குல் அலாவை சென்று சந்திப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொன்னார்கள். நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்திலே வந்த எந்த ஒரு படைப்புக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுக்காத ஒரு அற்புதமான பரிசு, ஒரு அற்புதமான தெரிவு இது. பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இறந்தே ஆக வேண்டும். இதுதான் அல் குர்ஆனிய நியதி, உலகின் நியதி, வாழ்வியல் நியதி. ஆனால் என் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ், நீங்கள் இந்த உலகு அழிகின்றவரை கடைசி வரை உலகின் அத்தனை வனப்பு வசீகரங்களோடும் வாழலாம் என்கின்ற ஒரு தெரிவை கொடுத்தார். உஹது மலை நான் தங்கமாகவா என்று கேட்டது. அந்த தலைவருடைய கடைசி நாள் தான் சகோதரர்களே அது. இந்த உலகை விட்டு பிரிகின்ற அந்த நாள் அவரது வீட்டில் விளக்கு பற்ற வைப்பதற்கு கூட எண்ணெய் இருக்கவில்லை என்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள் அவர்கள். இந்த உலகத்தில் இருந்து நான் எதனையும் அள்ளிக்கொண்டு கட்டிச் செல்ல முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாவிடம் நான் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அச்சமும் பயமும் என்கின்ற குற்ற உணர்வும் ஒவ்வொரு வினாடியும் அவர்களை உறுத்தி கொண்டிருந்தது. ஒரு அழகான வாழ்வியல் பாடம் இது. இரவு பகலாக ஓடி உழைத்து 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 சேர்த்து குவித்து குவித்து வைத்திருக்கின்ற மனிதன் சிந்திக்க வேண்டும், இதன் முடிவு என்ன? சேர்த்து கோடி கோடியாய் குவித்து வைத்திருக்கின்ற மனிதன் அவன் கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஏழை பங்கை கொடுக்கவும் இல்லை, சதகாக்கள் கொடுக்கவும் இல்லை, எதுவும் செய்யவில்லை. அவன் கூட அனுபவிக்கவில்லை. அவன் கூட நன்றாக ஒரு ஆடையை வாங்கி அணியவும் இல்லை, நல்ல சாப்பாடுகளை சாப்பிடவும் இல்லை. சேகரித்து வைப்பதில் அழகு பார்த்துக் கொண்டிருந்தான். இறுதியில் மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவனது பிடரியை பிடிக்கின்ற பொழுது கதறுகிறான். அவன் கதறுகின்ற பொழுது முதலாவதாக சொல்லுகின்ற விடயம், நான் தான தர்மங்கள் செய்ய போகிறேன், என்னுடைய சொத்து செல்வங்களை தான தர்மம் செய்து விட்டு வருகிறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாருங்கள். சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான வழியை காட்டினார். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார், கடைசி நாள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் 12வது நாள் திங்கட்கிழமை சுபஹ் தொழுகை சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹ் தொழுகையை நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது வீட்டு திரையை ஒதுக்கி அங்கே அணியாக சஃபாக நின்று தொழுகின்ற காட்சியை பார்த்து புன்முறுவல் போக்குறார், மனதால் அகமகிழ்ந்து சிரிக்கிறார். 23 ஆண்டு கால உழைப்பின் அறுவடை, நான் உருவாக்கிய சமுதாயம் சஃபாக அணியாக நின்று தொழுகின்ற காட்சி, அதனை கண்டு அகமகிழ்ந்து சிரிக்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையை விலக்கிய அந்த சத்தத்தை கேட்டதும் தொழுகையில் இருந்த செய்தின அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சேரப் போகிறார்கள் தொழுகையில் என்று எண்ணி அவர் கொஞ்சம் பின்னால் வர ஆரம்பித்தார். சஹாபாக்களுக்குள்ளும் ஒரு குழப்பமான நிலை ஏற்பட்டது. குழப்பம் அல்ல, வரப்போகிறார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையினால் சைக்கினை செய்தார்கள், நீங்கள் தொழுங்கள் என்று. கடைசியாக பார்த்த காட்சி, சகோதரர்களே, திங்கட்கிழமை காலை, அந்த நாள் காலை துஹாவுடைய நேரம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடினமான இந்த சக்கராத்துடைய நிலை ஏற்படுகிறது. சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆயிஷாவே, ஹைபரிலே எனக்கு கொடுக்கப்பட்ட நஞ்சூட்டப்பட்ட இறைச்சியின் அந்த நஞ்சின் வலியை நான் இப்பொழுது உணர்கிறேன் என்று சொன்னார்கள். அன்று நான் சாப்பிட்ட அந்த நஞ்சின் வலி இப்பொழுது எனக்கு வெளிப்படுகிறது என்று சொன்னார்கள். இதில் ஆழ்ந்த ஞானம் இருக்கிறது, இதில் ஆழ்ந்த ஞானம் இருக்கிறது. இந்த வசனத்திற்குள் கடைசி நேரத்தில் தனது சக்கராத்துடைய நிலையில் யூதர்களால், சதிகார யூதர்களால் கொடுக்கப்பட்ட அந்த நஞ்சின் வலியை முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு உணர்த்தி முஸ்லிம் சமுதாயத்தினரை கருவறுக்க முனைகின்ற யூத சியோனிஸ்டுகளின் கோர முகம் எப்படி இருக்கும், அந்த கோர முகங்களை மறந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு செய்தியை ஆழமாக பதித்து சென்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஒரு தேசத்தையே கருவறுத்து இதத்தங்களில் பசி தீர்த்துக் கொண்டிருக்கின்ற இதத்த காட்டேரிகளுக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் என் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ளவில்லை. எல்லா விவகாரங்களிலும் அவர்கள் பால் ஈர்க்கப்பட்டு அப்படியே அங்கே அடிமையாகி மண்டியிட்டோ அவர்கள் எங்களை கருவறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். இது ஒரு பெரிய பாடம். கடுமையான வலி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சூரத் முஅவ்விதத்தைன் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த சூராவை நான் ஓதி அவர் மீது ஊதினேன். அதனை நான் அவரது மேனியை தடாவிக் கொண்டிருந்தேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். வா கர்பயா அபா, எனது தந்தைக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமே என்று அழுது கொண்டு பதறி அடித்துக் கொண்டு வருகிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள். கடைசியாக ஒரு தந்தையாக எப்படி நடந்திருக்கிறார், ஒரு தலைவனாக எப்படி நடந்து வந்தார், ஒரு கணவனாக எப்படி நடந்திருக்கிறார், ஒரு தந்தையாக எப்படி இருந்திருக்கிறார். இந்த சமுதாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் பாடம் இது. சொன்னார்கள், உனது தந்தைக்கு இன்றைய நாளுக்கு பிறகு எந்த வேதனையும் கிடையாது என்று சொன்னார்கள். சொல்லி காதிலே ஒரு விடயத்தை சொன்னார். தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார். பின்பு சற்று நேரத்தில் அவரை அழைக்கிறார். அழைத்து இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகிறார். அப்பொழுது அவர் மகிழ்ச்சியால் சிரித்தார். பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள்,
நீங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னதும் அழுதீர்கள், பிறகு சிரித்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்கிறார். அப்பொழுது சொன்னார்கள், முதலாவது தரம் சொன்னார், நான் இந்த உலகை விட்டு பிரிய போகிறேன் என்று சொன்னார். என்னால் தாங்க முடியாமல் போனது, அழுதேன். இரண்டாவது தரம் சொன்னார், ஃபாத்திமாவே, நீங்கள் தான் என்னை முதலில் வந்து சுவர்க்கத்தில் சந்திப்பீர்கள் என்று சொன்னார். சுவர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது, நான் சிரித்தேன் என்று சொன்னார். மரணத்தின் மடியில் இருக்கிறார்கள், கடுமையான வேதனை. தனது பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரையும் அழைக்கிறார்கள், இருவருக்கு முத்தமிடுகிறார்கள். தனது மனைவியர்களை அழைக்கிறார்கள், எல்லா மனைவியர்களையும், அன்றிருந்த எல்லா மனைவியர்களையும் அழைக்கிறார்கள். அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். சகோதரர்களே, கடைசியாக இப்படி இருக்கின்ற பொழுது சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா நாயகியுடைய சகோதரர், கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு முடிக்கணும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடுவோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைகிறார்கள். அவரது கையிலே ஒரு மிஸ்வாக் குச்சி இருந்தது. அவரது கையில் இருந்த மிஸ்வாக் குச்சியை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்ய விரும்புகிறார்கள் என்று விளங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிஸ்வாக் செய்ய போகின்றீர்களா என்று கேட்கிறார். ஆம் என்று சொன்னது. அந்த மிஸ்வாக் குச்சியை கொண்டு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவரது வாயினுள் வைத்து மென்று அதனை மென்மையாக்கி கொடுக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்கிறார்கள். அவரது பார்வை மேலோங்குகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அவரது வாய் எதனையோ முணுமுணுக்க ஆரம்பித்தது. நான் காது தாழ்த்தி கேட்டேன். கடைசியாக அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் அல்லாஹும்ம அக்ஃபிர் லீ வர்ஹம்னி அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் அஅலா. இவைகள் தான் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை. ஆழமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய வார்த்தைகள். யா அல்லாஹ், உனது அருள் பெற்ற நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அந்த நல்லோர்களோடு என்னை சேர்த்து எனது பாவத்தை மன்னித்து விடு, எனக்கு நீ அருள் செய். அப்பே, உன்னோடு என்னை சேர்த்து விடு, உன்னோடு என்னை சேர்த்து விடு, உன்னோடு என்னை சேர்த்து விடு என்ற வார்த்தைகளோடு அந்த ஒளி இந்த உலகை விட்டு புறப்பட்டு விட்டது. இந்த உலகிற்கு விடை கொடுத்து விட்டார்கள் என் பூமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக சொன்ன இந்த வார்த்தைகள் ஆழமான ஒரு பாடத்தை எமக்கு சொல்லுகிறது. நீ அருள் செய்த நபிமார்கள், அவர்தான் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் இந்த கடைசி நாட்களில் நடந்தேறிய அனைத்து சம்பவங்களும் நிகழ்வுகளும் எமக்கான பாடங்கள், எமக்கு அவர் விட்டு சென்ற பாடங்கள். சகோதரர்களே, நீ அருள் செய்த நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு நான் என்னை சேர்த்து நல்லோர்களோடு நாம் வாழ வேண்டும். சகோதரர்கள், நல்லோர்களது மஜ்லிஸை, நல்லோர்களது சுஹபத்தை நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். சகோதரர்களே, நல்லோர்களோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அருள் பெற்ற அவுலியாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்களோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும். சகோதரர்கள், தீயவர்களுடைய சுஹபத்தும், தீயவர்களோடு நாம் சேர்ந்திருப்பதும்,
தீயதை பேசுகின்றவர்கள், தீய சிந்தனை உள்ளவர்கள், கெட்ட சிந்தனை உள்ளவர்கள், அவர்களோடு இருப்பது எங்களை அழித்துவிடும் என்கின்ற ஒரு செய்தியை ஆழமாக எமக்கு பதித்திருக்கிறார்கள். அது அல் குர்ஆனிய கட்டளை. அது செய்தின அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கடைசியாக இந்த ரிவாயத்தை சொல்லி உரையை முடித்துக் கொள்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரில் இருந்து மதீனாவுக்குள் நுழைந்த பொழுது, ஹிஜ்ரத் வந்து நுழைந்த பொழுது, மதீனமா நகர் முழுக்க ஓர் ஒளியை நாங்கள் கண்டோம். ஒட்டுமொத்த மதீனமா நகரம் இலங்க ஆரம்பித்து விட்டது, ஒளிபெற ஆரம்பித்தது நாங்கள் கண்டோம். அதாவது ஒரு மிகைப்படுத்தி சொல்லுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு விடயம் அல்ல, பிசிக்கலாக வெளிப்படையாக மதீனமா நகர் இலங்கிக் கொண்டிருந்தது. அவர் சொல்லுகிறார், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்த பொழுது மதீனமா நகர் முழுக்க இருள் சூழ்ந்து விட்டது. ஒரு தசாப்த காலம் மதீனாவை ஆண்டு கொண்டிருந்த அந்த ஒளியின் இரகசியம், அந்த ரூஹ், அந்த ஒளி அல்லாஹ்வை தரிசிக்க சென்றதும் மதீனமா நகர் முழுக்க இருளாகிவிட்டது என்று சொல்லுகிறார். ஒவ்வொருவரும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை போன்ற ஒரு சாதாரணமான மனிதர் தான், சாதாரணமானவர் தான் என்று நாக்கூசாமல் இரவு பகலாக அலறுகின்றவர்கள். ஒரு பொழுதும் அவர்களுக்கு அவர்களது சிந்தனைகள் விரிவுபடப் போவதில்லை. அல்லாஹ்விடம் அவர்கள் பிரார்த்தனை செய்து தூய மனதோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வொழுங்கை படிக்காதவர். வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் ஏற்று அவனது நல்லடியார்களின் கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கொஞ்சம் நேரம் எடுத்து